ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த ஆன்லைன் வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆன்லைன் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இதுவரைக்கும் மூன்றாவது பாடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது பிப்ளியாலஜி என்கிற ஒரு பாடத்தை நாம் படித்தோம், சப்ஜெக்ட் படித்தோம். அதற்கு பிறகு தியாலஜி, இறையியல் என்கிற ஒரு பாடத்தை நாம் படித்தோம். இப்பொழுது மூன்றாவதாக நம்ம படித்துக் கொண்டிருப்பது கிறிஸ்டாலஜி, கிறிஸ்து இயல் என்கிற பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தியாலஜி சம்பந்தமான ஒரு படிப்பு சில வேளைகள்ல கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம், சில சமயத்துல ஒரு சிலது கொஞ்சம் கேட்பதற்கு ஒரு மாதிரி இருக்கலாம். பட் அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இறையியல் என்பது நம்ம தெரிந்தாதான் கடவுளின் தன்மை, தேவனுடைய தன்மை, கிறிஸ்துவின் தன்மை, அவருடைய தெய்வீகத்தன்மை, கிறிஸ்துவின் மனுஷீகத்தன்மை, நான் ஏற்கனவே பேசினேன். இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டாதான் கிறிஸ்துவை சொல்லுவதற்கு மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், நமக்கும் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவில வளர அது உதவியா இருக்கும். சரி, நம்ம பாடத்துக்கு வருவோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா எது வரைக்கும் நடத்தி முடித்தோம் அப்படின்னு சொல்லி? எந்த இதோட முடிச்சோம் அப்படின்னு? ஏஞ்சலின், ஜேனட், நம்ம எது வரைக்கும் முடிச்சோம்? யாராவது சொல்ல முடியுமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பாஸ்டர், அந்த பழைய ஏற்பாட்டில் நிகழ்ச்சி, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து, அதோட முடிச்சிங்க பாஸ்டர். புதிய ஏற்பாட்டின் அடிப்படை பெயர்கள் அப்படின்னு முடிச்சணும் இல்ல? இல்ல பாஸ்டர், அது கிறிஸ்துவின் பணி நிலைகள், அதுக்கப்புறமா அந்த பழைய ஏற்பாட்டில் நிகழ்ச்சி, புதிய ஒரு டிஃபரன்ஷியேட் மாதிரி கொடுத்திருக்கீங்களா பாஸ்டர்? இப்ப கிறிஸ்துவின் பாவமற்ற தன்மை, அதுல இருந்து ஆரம்பிக்கணும் பாஸ்டர். கிறிஸ்துவின் பாவமற்ற தன்மை. ரைட். ஓகே. ஏன்னா நான் இங்க கிளாஸ் எடுக்கிறதுனால, இதே சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கனால கொஞ்சம் பின்னால வந்துட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு கொஞ்சம் முன்னால வந்துட்டு. சரி, இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்துவின் பாவமற்ற தன்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்களை பார்த்தோம். அதுல ஒரு பட்டியலிட்டு தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய குமாரனிடத்தில் மட்டும்தான் தெய்வீகம் இருக்கிறது என்று அநேகர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி அல்ல. தேவனுடைய குமாரன் என்று சொன்னாலும் மனுஷகுமாரன் என்று சொன்னாலும் பெரிய வித்தியாசம் அல்ல. சில இடங்களில் அந்த ஆசிரியர்கள் எழுதும் பொழுது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, சொல்லும் பொழுது தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். அதே போல சீஷர்களும் மெய்யாகவே இவருடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார்கள். அதே போல மனுஷகுமாரன் என்றும் சொல்லுகிறார்கள். ஆக தேவனுடைய குமாரனிடத்திலும் அந்த டிவினிட்டி காணப்படுகிறது. மனுஷகுமாரன் என்று சொன்னாலும் அவரிடத்திலும் அந்த டிவினிட்டி காணப்படுகிறது. இருவரும் ஒரே நபர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்துவின் பாவமற்ற தன்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். நம்ம பார்த்தோம், அது இன்கார்னேஷன் இல்ல, இன்கார்னேஷன் இன் ஃபிளஷ் பாடி, மாம்சத்தில் வந்தார், சரீரத்தில் வந்தார் என்று நம்ம பார்த்தோம். இன்கார்னேஷன் என்பதை பார்த்தோம். அடுத்தது கெனோசிஸ் என்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். எம்டி, வெறுமையாக்கி வந்தார், அதை நம்ம பார்த்தோம்.
ஆனா அதே சமயத்துல ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். அதாவது இரு தன்மைகள் உடையவர். ஒன்று தெய்வீகத்தன்மை முழுமையாக 100% தெய்வீகத்தன்மை, அதே சமயத்துல 100% மனுஷத்தன்மை, மனிதனாகவும் இருந்தார். தேவனாகவும் முழுமையான மனிதனாகவும் முழுமையான தேவனாகவும் இருந்தார் என்பதை பார்த்தோம். ஆனால் மாம்சத்தில் வந்த இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே உலகத்தில் எத்தனையோ அவதாரங்கள் வந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் பாவம் இல்லாதவர்களாய், பாவமற்றவர்களாய் யாரையும் சொல்ல முடியாது. பாவமே இல்லாதவராய் காணப்படுகின்ற ஒரே ஒரு நபராக மாம்சத்தில் அல்லது மனிதனாய் வந்த ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதாங்க இந்த தலைப்பு சொல்லப்படுது, கிறிஸ்துவின் பாவமற்ற தன்மை. இங்க நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து பாவம் அறியாதவர். ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். ஒன்று. இரண்டாவது, பாவம் இல்லாதவர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் பாவம் அறியாதவர். இரண்டாவது, பாவம் இல்லாதவர். மூன்றாவது, பாவம் செய்யாதவர் என்று நம்ம இதுல இந்த பாடத்தில் படிக்கிறோம். பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். 2 கொரிந்தியர் 5:21 நான் வாசிக்கும் பொழுது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம். பாவமே அறியாத அவரை நமக்காக கடவுள் தேவன் அவரை பாவமாக்கினார். இரண்டாவது, 1 யோவான் 3:5 அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை. அடுத்தது 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை. அப்ப 3 காரியம்: பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். வேத வசனம் அதற்கு நம்ம பார்த்தோம். அடுத்தது, இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி தானே கேட்கிறதை பார்க்கலாம், சொல்லுகிறதை பார்க்கலாம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டுன்னு உங்களை யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அவரே கேட்கிறார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யாரு பாவம் உண்டு, என்கிட்ட பாவம் இருக்குன்னு சொல்ல முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறதை, இயேசு கிறிஸ்து கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவரை பற்றி அவர் வாழ்ந்த நாட்களிலே பலரும் சாட்சி கொடுத்தனர். அவர் இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனாய் வாழ்ந்த நாட்களிலே அவரை குறித்து பலரும் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். என்னன்னா, பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரதான ஆசாரியர்கள், யூதர்கள் பலரும் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை ஒப்பு கொடுத்தார்கள். அப்ப எப்படியாலும் பிலாத்துனுடைய இது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற வேண்டும் என்று. இப்போ யோவான் 19:4 நம்ம பைபிளை படிக்கும் பொழுது, 19:4 படிக்கும் பொழுது, பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்கிறதை பார்க்க. பிலாத்து தான் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு இது. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலாத்து சொல்லக்கூடிய சாட்சி என்ன? நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கலையே அப்படின்னு ஒரு சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். சரி, அடுத்தது, பிலாத்துவின் மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன சொல்றார்? நீதிமான், குற்றமற்றவர், நிரபராதி, தவறு செய்யாதவர், அவர் நீதியாய் நடந்தவர்
ஆகவே அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு பிலாத்துனுடைய மனைவி சொல்றார். அவர் நிமித்தம் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடு பட்டேன் என்று சொன்னார். மத்தேயு 27:19. அப்ப அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். பிலாத்து சொல்கிறான், இவரிடத்தில் ஒரு குற்றமும் நான் பார்க்கல, காணல. ஆண்டவர் கேட்கிறார் இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் குற்றம் உண்டுன்னு நீங்க யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு. ரெண்டாவது. மூணாவது, பிலாத்துனுடைய மனைவி, அவர் நீதிமான், அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடு பட்டேன் அப்படிங்கிறான். சொப்பனத்துல ஆண்டவருடைய ஒரு காட்சியை பார்த்து வெகுபாடு பட்டேன் அப்படின்னா அப்படியே அவளால் துடிச்சு போயிருக்கிறான். முடியல, என்னங்கிறது தெரியல, நான் வெகுபாடு பட்டேன்கிறான். நம்ம இதை கொஞ்சம் யோசிப்பதே இல்லைல்ல, இதை குறித்து அதிகமா சிந்திப்பதில்லை. அவன் சொல்றா, நான் வெகுபாடு பட்டேன், ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப துன்பப்பட்டுட்டேன் சொப்பனத்துல, அது என்னங்கிறது தெரியல, ஆனா வெகுபாடு பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரைட். அடுத்தது, யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன். அவன் தான் ஆண்டவரை காட்டி கொடுத்தான், இல்ல, முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். இயேசு சொல்ற, எப்பா யூதாசே, முத்தத்தினால என்னை நீ காட்டி கொடுக்கிறாய். காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்த பிறகு அவனுக்கு மனசு சரியில்லை. அவன் சொல்றான், மத்தேயு 27:4, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். குற்றமில்லாத இரத்தத்தை, குற்றமில்லாதவரை, தவறு செய்யாதவரை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்துட்டேன் அப்படிங்கிறான். யாரு? நம்ம யூதாஸ் காரியம். அவன் இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு ரொம்ப வேதனைப்பட்டான். ஐயோ, இப்படி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, நான் பாவம் செஞ்சிட்டேனே, ஏன்னா குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். மத்தேயு 27:4 யூதாஸ் காரியோத். அதே மாதிரி கள்ளர்கள் 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது பைபிள் வசனம் வாசிக்கிறோம். லூக்கா 23:40-41 வாசிப்போம். லூக்கா 23:40-41. மற்றவன் அவனை நோக்கி, 2 கள்ளர்கள் இருந்தாங்க. கள்ளர் அவங்க, ஒருத்தன் ஆண்டவரை திட்டுனா, நீ தேவனுடைய குமாரனா சிலுவையிலிருந்து இறங்கி வரலாமா, இப்படி எல்லாம் பேசுறான். ஆனா மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும், அந்த மற்ற கள்ளனை பார்த்து இன்னொரு கள்ளன் சொல்றான், நீ இந்த ஆக்கினைக்கு, இந்த தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாய் இருக்கிறவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, அந்த கள்ளன், ஒரு கள்ளன் பாருங்க, தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு அனுபவம் வந்திருக்கு. எப்ப உனக்கு பயமே இல்லையா? இல்ல, உனக்கு பயம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தண்டனை உனக்கு கிடைச்சிருக்குது. அப்படி இருந்து நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவன் சொல்றான், நாம நியாயப்படி நம்ம தண்டனைக்கு உட்பட்டு இருக்கிறோம், நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை, நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இல்ல பாருங்களேன், இவர் தகாத ஒன்று செய்யல. பாருங்க, முதல்ல இயேசு கிறிஸ்து என்கிட்ட குற்றம் இருக்குதா சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. ரெண்டாவது, பிலாத்து இவரிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லை அப்படின்னு சொல்றான். அடுத்தது, பிலாத்துனுடைய மனைவி இந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அடுத்தது, யூதாஸ் காரியத்து குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்றா. இங்க 2 கள்ளர்கள் சிலுவையில அறையப்பட்டிருக்கிற சூழ்நிலையில
ஒருத்தன் ரெண்டு ஆண்டவரை திட்டும் பொழுது இவன் இப்படி ஏன்பா பேசுற, நம்ம நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவரோ தகாதொன்றை நடப்பிக்கவில்லையே என்றார். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஒருவன் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அடுத்தது லூக்கா 23ஆம் அதிகாரம் 46, 47 வாசிக்கும் பொழுது ரோம நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். ரோம நூற்றுக்கு அதிபதி லூக்கா 23, 46, 47 வாசிப்போம். இயேசு பிதாவே, இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் மகா சத்தமாய் கூப்பிட்டு என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார், தன்னுடைய ஜீவனை விட்டார். நூற்றுக்கு அதிபதி, நல்லா கவனிங்க, நூற்றுக்கு அதிபதி இதை பார்த்து கொண்டிருக்கிறார். சம்பவித்ததை கண்டு இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நூற்றுக்கு அதிபதி இந்த சம்பவத்தை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இவர் உண்மையாகவே நீதிபரர். எப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கரத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது, மரணம் முடிவு, லாஸ்ட் மூச்சு அப்படின்னு சொல்லனால, அந்த நேரத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி ஈட்டியோடு நின்றுகிட்டு இருக்கிற அவன் சாட்சி சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராயிருக்கிறான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். கடவுளை, மெய்யான தேவனை, யூதர்கள் வணங்கின அந்த தேவனை, இல்ல ஏலோகிம் தேவனை, யாவே கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எப்படி பாருங்க, ஆச்சரியம். இத்தனை சாட்சியை நம்ம கேட்டோம். நூற்றுக்கு அதிபதியினுடைய சாட்சி, இல்ல சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனுடைய ஒரு சாட்சி, யூதாஸ் காரியத்தை சொல்றான், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டு அவரை காட்டி கொடுத்துட்டேன்னு பிலாத்துனுடைய மனைவியினுடைய சாட்சி, பிலாத்துனுடைய சாட்சி ஆண்டவரை குறித்து. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவே கேட்கிறாரு, எங்கிட்ட குற்றம் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி. பாவமற்றவராக, பாவம் செய்யாதவராக, பாவம் இல்லாதவராக இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தராக, நீதிபரராக, தேவனுடைய குமாரன் என்பதை சிலுவிலை தன்னுடைய ஜீவனை விட்டதன் மூலமாக அவர் கடவுளுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்து தன் மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். சரியா? ரைட். அடுத்த ஒரு தலைப்பு, அவர் பாவமற்ற தன்மை என்று பார்த்தோம். அடுத்தது கிறிஸ்துவின் மரணம். நம்ம ஆண்டவரை குறித்து கிறிஸ்டாலஜில நிறைய பார்த்துட்டே வரோம். கொஞ்சம் கிட்டத்தட்ட முடிவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். கிறிஸ்துவின் மரணம் இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. இது என்ன அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் ஏதோ ஒரு தற்செயலாய் நடந்ததல்ல, அல்லது ஒரு பிளான் பண்ணி செஞ்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணிட்டாங்க. ரோமர்கள் அவர்கள் கொடூரமான அந்த சிலுவை தண்டனை கொடுக்கிற வழக்கம் உண்டு. அவருடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறபடினா அவர்கள் அந்த தண்டனை கொடுத்து இயேசுவை சிலுவையிலே கொன்று விட்டார்கள் என்பதல்ல. அல்லது பிரதான ஆசாரியன் மற்றும் வேதபாரகர்கள், யூதர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை எப்படியாலும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி சொன்னனால சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க. அப்படி எடுத்துக்கொள்வதல்ல, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் எப்படிப்பட்டது? தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. நல்லா கவனிக்கணும். நம்ம சாதாரணமா இயேசு சிலுவையில மரிச்சாரு, உயிரோடு எழும்பினாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சாதாரணமா சொல்றோம். ஆனா இது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. லூக்கா
24ஆம் அதிகாரம் 25 27 முடிய வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு எம்மாவு சீஷர்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவங்களுக்கு தெரியல இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தது தெரியல அவங்களுக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவர்களை பார்த்து, இது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் அல்லவா? இயேசு சொல்றாரு, வாசிப்போம். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் நமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, நல்லா கவனிங்க, கிறிஸ்து விதமாய் பாடுபடணும், இப்படி மரிக்கணும் அப்படிங்கிறத குறித்து யார் சொல்லியிருக்காங்க? மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். மோசையும் தீர்க்கதரிசிகளும் சொன்ன வேத வாக்கியம் அப்ப அதன்படிதான் நடந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் எம்மாவு சீஷர்கள்ட்ட சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 24, 25, 27 வேத வாக்கியங்களின் நிறைவேறுதல் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4 வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, எப்படியா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, நான் சொன்னேன்ல ஏற்கனவே, தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். இங்க அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறாரு, என்ன வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து ஒன்று. எப்படி? வேத வாக்கியங்களின்படி பாருங்க, வேத வாக்கியங்களின்படி அப்படின்னு அந்த தனக்கு யூதர்கள் பயன்படுத்தின அந்த வேதம் பவுல் சொல்றாரு, அந்த வேத வாக்கியங்களின்படி நமக்காக என்ன செய்தாரா? வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து ஒன்று, மரித்து இரண்டாவது அடக்கம் பண்ணப்பட்ட. நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது பவுல் தெளிவா சொல்றாரு. இத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளணும். நம்ம சொல்லும் பொழுதும் தெளிவா மற்றவங்களுக்கு சொல்லணும். வேத வாக்கியங்களின்படி அவர் என்ன செய்தாரு? மரித்து, அடுத்தது அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தாராம். வேத வாக்கியங்களின்படி மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது என்ன அப்படின்னா, வேத வாக்கியங்களின்படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். அடுத்தது அப்போஸ்தலர் 2:23 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 2:20 அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதையின்
கட்டை அவிழ்த்து அவரை எழும்பினார். மரணத்தால் கட்டப்பட்டிருக்க கூட. அப்போ ஆண்டவர் சிலுவையில கட்டப்பட்ட சூழல் அப்படி கட்டப்பட முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க 2ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். அப்ப அந்த மரண உபாதைக்குள்ள போனார், போக வேண்டிய அவசியமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் பிடிச்சி கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி பிடிச்சி சிலுவையில அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் ஒரு வேளை நம்மகிட்ட இருக்கலாம். ஆனா யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் பிடிச்சி கட்டாயப்படுத்தி ரொம்ப கம்பல் பண்ணி ரொம்ப நிர்பந்தம் பண்ணி அவரை பிடிச்சி ஒப்பு கொடுத்துட்டாங்க, சிலுவையில அரைஞ்சிட்டாங்கன்னு அநேகர் நினைக்கிறாங்க. ஆனால் யோவான் 10-17-18 வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினா பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜீவனை உலகத்துல ஒருத்தரும் சொல்ல முடியாது. என் ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கவனிங்க, அப்படின்னா என்னன்னா, அவர் தம்மை தாமே மனப்பூர்வமாக ஒப்படைத்ததாக இருந்தது. அவர் யாரும் கம்பல் பண்ணி செய்யல, அவர் மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்துட்டார். அவர் சொல்றாரு, என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. உலகத்துல யாரும் அப்படி இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் அவர் கொலையுண்டார், வேதம் சொல்லுகிறது ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் யாரும் கட்டாயப்படுத்தி போய் செய்யல. ஏன்னா அவருக்கு அந்த ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, மறுபடியும் திரும்ப எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் பிடிச்சு கொண்டுட்டாங்க, ஆண்டவர் செத்து போயிட்டாரு, அப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு வந்தார் அப்படின்னு பொதுவா சொல்றோம். ஆனா ஒரு காரியம், அதனுடைய ரகசியம் என்னன்னா, அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். காரணம், அந்த ஜீவனை, அவருடைய ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அவர் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது. அப்போ பவுல் சொல்றாரு கலாத்தியர் பட்டணத்தோட திருச்சபை சொல்லும் பொழுது, நானும் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில தம்மை ஒப்பு கொடுத்ததுனால, அவரா தன்னை ஒப்பு கொடுத்தபடினா அவர் சிலுவையில மரித்தார். பவுல் சொல்றாரு, நானும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நம்மளும் அப்படி சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தம்மை தாமே மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் இந்த வேதவசனத்தின் அடையாளமா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. சரி, அடுத்தது இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 5:7 நமக்காக அவர் பலியானார். எப்படிப்பட்ட பலியானார்? பலி ஆக வேண்டும். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், பலியானார். எப்படிப்பட்ட பலி? வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்க. நல்லா கவனிங்க, நமது கிறிஸ்துவாகிய பஸ்கா, நமது பஸ்காவாகிய கிறிஸ்து, நமது பஸ்காவாகிய கிறிஸ்து. கவனிங்க, நமக்காக
பலியிடப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏன் மரித்தார்? நமது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் கர்த்தர் யெகோவா அவர்களை மீட்டு அவர்களை விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தில் கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நிறைவாக பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துல போய் அவங்க சேரணும். அதற்காக ஆண்டவர் அற்புதங்கள் அநேகம் செய்தார். 10 வாதைகளையும் அனுப்பினார். கடைசி வாதை பார்வோன் கீழ்ப்படியவே இல்லையே, அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த 10 வாதை வந்தது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் அந்த எகிப்தினுடைய தெய்வத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிக்கிறார். அதுதான் அதனுடைய அடையாளம். முடிவுல அவர் சொல்லிட்டார், கடைசி வாதை எல்லாருடைய குழந்தை, முதல் குழந்தை தலைச்சன் வந்து கொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். இல்ல மோசைட்ட இது பண்ணிட்டார். சொல்லிட்டு மோசைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்னா, இந்த தலைச்சன் கொல்லப்படாமல் இருப்பதற்கு, நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கு, நீங்கள் மீட்கப்படுவதற்கு, நீங்கள் வெளியே வருவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை அடிக்கணும். அதுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எடுத்து கதவனுடைய நிலக்கால்களிலும் சட்டங்களிலும் பூச வேணும். அப்போ இரவிலே சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது யாருடைய வீட்டுல இந்த இரத்த அடையாளம் இருக்கிறதோ, இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் யாருடைய வீடுகளில் நிலைக்கால்களின் மேலும் சட்டங்களிலும் பூசப்பட்டிருக்கிறதோ, அந்த வீட்டுல உள்ள குழந்தைகளை சங்காரதூதன் அழிப்பதில்லை, குழந்தை மரிப்பதில்லை, குழந்தை சாவதில்லை, அந்த குழந்தை காப்பாற்றப்படும். மட்டுமல்ல, அந்த குடும்பம் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறபடினால் அந்த குடும்பம் மீட்கப்படும், விடுதலையாக்கப்படும். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர ஆண்டவர் ஒரு மீட்பை கொடுக்கிறார். அதற்கு காரணம், அவர்கள் அழியாமல் இருப்பதற்கு காரணம், அவர்கள் மீட்கப்படுவதற்கு காரணம், ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதுதான் பஸ்கா. அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. சரி, இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அதே போல அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நாம் காப்பாற்றப்படுவதற்கு அடையாளமா அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது போல நமக்காக இன்று பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது இப்படி சொல்றார், பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி, தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொன்னானே, அந்த தேவ ஆட்டுக்குட்டி, அந்த கிறிஸ்துவாகிய தேவ ஆட்டுக்குட்டி, பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார், பலியிடப்பட்டார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது என்னன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி அன்றைக்கு இரத்தம் சிந்தி மரித்தது போல, பலியானது போல கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக, உங்களுக்காக, நமக்காக பலியானார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. பாருங்களேன், சிலுவையில ஏதோ தற்செயலா ஆண்டவர் வந்து மரிச்சிட்டாரு,
நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, சிலுவையில மரிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இப்படி நினைத்துக் கொள்கிறோம். ஆனா இறையியல்ல படிக்கும் பொழுது, அதனுடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது அது நமக்கு புரியும். சரி, அடுத்தது 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நல்லா கவனிக்கணும். நம்ம எதமோ கடவுளிடத்துல அன்பு கூர்ந்தோம், நம்ம தான் தேவனிடத்துல முதல்ல அன்பு கூர்ந்தோம் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. எப்படிங்க? நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம தேவனிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்தோம் அப்படின்னு. இல்ல, வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் அவர் நம்மிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்தபடியினால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாகிறது. பாத்தீங்களா? நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. சரி, ரோமர் 5:8 நான் சொல்றேன், கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ரோமர் 5:8 நாம் வசனம், பைபிள் வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் சிலுவையில் ஆண்டவர் மரிக்கிறாரு. அவருக்காக அல்ல, அவர் செய்த தவறு ஒண்ணும் இல்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில். எப்படிங்க? தன்னை சேர்த்து சொல்றாரு, ரோமாபுரி பட்டணத்தில் உள்ள திருச்சபை மக்களையும் சொல்றாரு, தன்னையும் அந்த திருச்சபையோட இணைத்து சொல்றாரு. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினார். ஐயா, நானும் நீங்களும் பாவிகளா இருக்கிறோம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நிமித்தம் தேவனுடைய அன்பு விளங்கிற்று. என் மேல அன்பா இருக்கார், என்னை நேசிக்கிறார், என் மேல ரொம்ப கிருபையா இருக்கிறார், அதனால அவரு சிலுவையில மரித்தார் என்பதாக ரோமர் 5:8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரி, அடுத்தது மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரனும் இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல், தனக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யணும், பணிவிடை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் பெரிய ஆளானோடனே, ஊழியக்காரா இருக்கட்டும், பெரிய ஸ்தாபன தலைவரா இருக்கட்டும், அநேகர் அவங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு விரும்புறாங்க. பணிவிடை செய்கிறது தவறுன்னு சொல்லல. ரொம்ப அந்த மக்கள் பணிவிடை செய்வார்கள். நானும் சிலதெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இங்க பைபிள் வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததுக்கு காரணமே என்னன்னா, ஜீவனை கொடுக்க வந்தார். அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். ஆமா, அதுக்குதான் வந்தார். அப்படின்னா மரிக்கிறதுக்கே வந்திருக்கார், பலியாக வந்திருக்கார், சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுக்க வந்தார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருட்டாக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுக்க, ஜீவனை கொடுக்க, சிலுவையில மரிக்க வந்தார் என்பதாக ஆண்டவரே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி,
அடுத்தது, முழு உலகத்திற்கும் மரித்தார். அதாவது ஆண்டவர் எனக்காக மரித்தார். பர்சனலா ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அது மட்டுமல்ல, எனக்காக மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்காக மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்காக மட்டுமல்ல, முழு உலகத்துக்காக மரித்தார். யோவான் 1:29 பார்க்கும் பொழுது, யோவான் 1:29, மறுநாளிலே யோவான் ஸ்நானகன் இயேசு தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? எனக்காக மரித்தார், உங்களுக்காக மரித்தார். ஒரு குறிப்பிட்ட இனக்கூட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, ஒரு நாட்டுக்காக மட்டுமல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவம் முழுவதையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி பழைய ஏற்பாட்டுல பாவத்திற்காக பலியிடப்படுகிறதோ அதை போல இந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 3:16 நமக்கு நல்லா தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ரைட். கடைசியாக ஒவ்வொரு மனிதருக்காகவும் மரித்தார். எபிரேயர் 2:9, ஒவ்வொரு மனிதருக்காகவும் மரித்தார். இப்ப கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது எத்தனை பார்த்திருக்கோம்னா 8 காரியத்தை பார்த்திருக்கோம். 8 காரியத்தை நம்ம பார்த்திருக்கோம். கிறிஸ்துவின் மரணம் என்ற தலைப்பிலே இந்த கிறிஸ்டாலஜில, கிறிஸ்தியல்ல 8 காரியத்தை, சிலுவையில மரித்த காரியத்தை நம்ம பார்த்திருக்கோம். சரி, அடுத்தது, ஆபிரகாம் தன் மகனை பலியிடும் போது தேவன் நிறுத்து என்றார் இல்ல? ஈசாக்க பலிபீடத்துல வச்சு ஆபிரகாம் பட்டயத்தை, கத்திய ஓங்கி வெட்ட வரும் பொழுது ஆண்டவர் நிறுத்த சொல்லிட்டார். ஆபிரகாமே, பிள்ளையாண்டார் மேலும் கையை போடாது, ஸ்டாப், நிறுத்து அப்படின்ட்டார்ல. ஏன்? ஆபிரகாமின் குமாரனை மரிக்க ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது. அன்றைக்கே கிறிஸ்து நமக்காக மரிப்பார் என்ற வெளிப்பாட்டை ஆபிரகாமுக்கு கற்று தந்தார். ஆமேன். ஆபிரகாம் தன் மகனை பலியிடுவது தேவன் நிறுத்து என்கிறார், ஸ்டாப். ஆனால் இங்கே தேவனுடைய குமாரன் பலியாகும் போது தேவன் நிறுத்து, ஸ்டாப் அப்படின்னு சொல்லல. பாத்தீங்களா? ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு மரிக்கும் பொழுது அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் ஸ்டாப், நிறுத்து, பலியிட வேண்டாட்டார். அதுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. அது கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு, 3 அடையாளமா இருக்கு. ஆனால் இங்கே சிலுவையில இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை கிறிஸ்து தடுக்கவில்லை, ஸ்டாப்னு சொல்லல. பலியாகும் தேவன் நிறுத்தவில்லை, அனுமதித்தார். பிதாவாகிய தேவனுடைய அனுமதியோடு, கவனிச்சீங்களா? பிதாவாகிய தேவனுடைய அனுமதியோடு
தெய்வக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார், மரித்தார். அதான் கிறிஸ்துவின் மரணம். சரி, இப்ப கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நீங்க பாத்தீங்க. நோட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா? எனக்கு என்னன்னு தெரியல. இப்ப நடத்துனதெல்லாம் நீங்க போய் படிப்பீங்களா? தெரியல. யாராவது கொஞ்சம் பேச முடியுமா? எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. படிக்கிறீங்களா? வெரி குட். ரீட் பண்றோம் பாஸ்டர். நான் ரொம்ப சந்தோஷமாக நீங்க படிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரீட் பண்ணி பாருங்க. எப்படிமா படிக்கிறோம் பாஸ்டர். சரிம்மா ரொம்ப சந்தோஷம். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், அதனாலதான் இப்ப வீட்டுல போய் படிக்கணும். கொஞ்சம் நம்ம நடத்தின பாடத்தை சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சியா நான் சொல்றேன். எம்டியூ கிளாஸ் நம்ம உடம்புலப்பட்டுல இங்க நடக்குது. அப்ப இந்த எம்டியூ கிளாஸ்ல தியாலஜி, இது வந்து சிஸ்டமேட்டிக் தியாலஜில உள்ளது நான் நடத்துறேன். அது இறையல்ல எத்தனை வகை இறையல், எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு அந்த ஆசிரியர் நடத்தினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய தியாலஜி பிரிவுகளை பத்தி எடுத்தார். அது படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. பிரிண்டட் நோட்ஸ் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் பாஸ்ன்னு சொன்னேன். கொடுத்துட்டாங்க. நான் அதை இன்னைக்கு போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து இன்னொருத்தர் எம்டி படிக்கிறதுக்கும் கொடுத்துட்டு நான் அதை எடுத்தேன். வந்த உடனே கிட்டத்தட்ட கொஞ்சத்தை படிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதனால படிச்சுட்டேன். படிச்சுட்டு அது அப்படியே மனசுல ஓரளவுக்கு அந்த முக்கியமானதெல்லாம் பதிஞ்சிருச்சு. அது சும்மா நான் போய் படிச்சேன். நான் எப்படி படிக்கல, நம்ம தான் நடத்துறோம் நம்ம பைபிள் காலேஜ்ல. ஸோ இருந்தாலும் அந்த நோட்ஸை நான் சும்மா அப்படி படிச்சு பார்த்தேன். அப்போ தியாலஜி என்பது, அதுல அவர் சொன்ன ஒரு தியாலஜி என்பது கடவுளை பற்றி படிப்பது என்று சொல்லுகிறோம். கடவுளை பற்றி படிப்பது மட்டுமல்ல, கடவுளை அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ரொம்ப அதை பிடிச்சிருந்துச்சு. கடவுளை பற்றி அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அதான் இறையியல் என்பது. எத்தனை வகை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசினார். ஆசியன் தியாலஜி, ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, அப்புறம் பிப்ளிக்கல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி, நம்ம இப்ப பார்க்கறது மின்ஜுங் தியாலஜி, வாட்டர் பஃபலோ தியாலஜி, பிளாக் தியாலஜி அப்படின்னு இவ்வளவு படிச்சோம். அது பிரிவுல அன்னைக்கு சொல்லி கொடுத்தார். அப்புறம் தலித் தியாலஜி, இதெல்லாம் இருக்குது, எப்படி உண்டாச்சு என்னன்னு. அப்ப நான் அதை லைட்டா படிச்சேன். அது உட்காந்து உடனே மத்தியானத்துல இன்னைக்கு எடுத்த உடனே படிச்சேன். ஸோ கவனிங்க, அது எம்டில நடத்துற கிளாஸ். நான் உட்காந்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா நான் நானும் அதை பார்த்தேன் அப்படி. அப்ப நீங்க போய் படிக்கும் பொழுது என்ன ஆகும், அது புரியும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். ரைட், நீங்க படிக்கிறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். 2 பேரு, நீங்க 2 பேரு ஒரு பானை சோத்துக்கு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமா, சரி, அது மாதிரி 2 பேர் 2 சோறு பதமா இருக்குது. அதனால எல்லாருமே நீங்க நல்லா இருப்பீங்க, வெந்திருப்பீங்க நினைக்கிறேன். படிச்சிருப்பீங்க 2 பேரும். ரொம்ப உறுதியாகவும் ஊக்கமாகவும் சொன்னது என்ன கொஞ்சம் ஊக்கப்படுத்துது. நல்லது. அடுத்தது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அடுத்தது என்னங்க? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவின் சரீர உயிர்த்தெழுதல் என்பது, கவனிங்க, கிறிஸ்துவின், அதாவது உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வசனம், மாம்சத்திலே குறையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க கவனிங்க, கிறிஸ்துவின் சரீர உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல, அவருக்கு ஒரு சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்டது, ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. அந்த சரீரத்திலே தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் வாசமாக இருந்ததுன்னு பைபிள் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தார். அவர் கிறிஸ்து எப்படி மரித்தார். அடுத்தது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலின் உண்மைகள் அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். தலைப்பு உயிர்த்தெழுதலின் உண்மைகள். நல்லா கவனிங்க.
இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார்? யாராவது சொல்ல முடியுமா? அதாவது எப்படி மரித்தார்னா என்னவாக மரித்தார்? யாராக மரித்தார்? யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் கேள்வி கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கும் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். எப்படி? யாரு? பிதாவோட குமாரனாக மரித்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார். யாருங்க சொல்றது? யாரு? கோயம்புத்தூர்ல இருந்து ஆல்பர்ட் ராஜா. ஓகே, வெரி குட் ஆல்பர்ட் ராஜா. நல்லா நீங்க பதில் சொன்னது ரொம்ப சந்தோஷம். ரைட். சரி, இப்ப நான் சொல்றேன். நீங்க சொன்னது கரெக்ட். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தா? நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது சொன்னேன், ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன். முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் இல்ல, மாம்சத்தில் வெளிப்பட்டார், இன்கார்னேஷன். இது நீங்க தியாலஜில கொஞ்சம் மறக்க கூடாது. கவனிங்க, இயேசு சிலுவையிலே யாராக மரித்தார்? தேவனாக அல்லது கடவுளாக மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனாக அல்லது கடவுளாக, கர்த்தராக, தெய்வீக தன்மையை இழந்து, அந்த தெய்வீக தன்மை கொலை செய்யப்பட்டது, சிலுவையில் அந்த தெய்வீக தன்மை மரித்தது. அப்படி அல்ல, அல்ல, அல்ல. ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார்? என்னுடைய அந்த தாட் இப்போ நான் திங்க் பண்ணினேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து அந்த ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் சொன்னதுல முழு மனிதன் முழு தெய்வம். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தது, அவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்தது என்று நம்ம அந்த உயிர்த்தெழுதெல்லாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய சரீரம், மாம்ச சரீரம், அந்த இன்கார்னேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஃபிளஷ், அந்த பாடி, அந்த கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையில் மரித்தது. கவனிங்க, அதே சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் உயிர்த்தெழுதலின் அந்த சரீரம் உயிர்த்தெழுந்தது. அப்ப இதை நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ இயேசு கிறிஸ்து தெய்வமாய், சில வேளையில சில மதத்தில் உள்ளவர்கள் அல்லது சில மார்க்கத்தில் உள்ளவர்கள் கடவுளை கொல்ல முடியுமா? ஐயா, கடவுள் செத்து போயிட்டாரா? உயிர்த்தெழுந்தார், அது வேற. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதான் இறையியல். இயேசு கிறிஸ்து கடவுளாக அல்லது தேவனாக, இறைவனாக சிலுவையில் மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சரீரத்தில் மனிதனாக, அவருடைய மாம்ச சரீரத்தில் அவர் மனிதனாகவே சிலுவையில் மரித்தார். மரித்தது உண்மை. அதே சமயத்தில் கவனிங்க, அதே சமயத்தில் அந்த மனிதனாக மனித சரீரத்தில் மரித்த அதே சரீரம் உயிர்த்தெழுந்தது. எது? சரீர உயிர்த்தெழுதல். எப்படிங்க? சரீர உயிர்த்தெழுதல். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவின் அஸ்திபாரமும் நம்முடைய ஆழமான விசுவாசமும் அதுதான், அது மேலதான் கட்டப்படுகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்ம என்ன கிறிஸ்தவங்களா இருக்க மாட்டோம்ல. அப்ப அவருடைய சரீரம், மாம்சத்தின் சரீரம் சிலுவையில் மரித்தது உண்மை. அது எவ்வளவு உண்மையோ அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாம்சத்தின் சரீரம், கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த சரீரம், 3ஆம் நாள் அந்த சரீரம் உயிர்த்தெழுந்தது. சரீர உயிர்த்தெழுதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரீர உயிர்த்தெழுதலும் உண்மை. உண்மை. சரி, அதற்கு அடையாளம் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு உண்மைகள்னு தலைப்பு பார்க்கிறோம். அதனுடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்களுக்கு அடையாளங்கள் இருக்கு இல்லையா, நிறைய. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அநேக காரியம். அதுல கடைசியா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். டைம் இருந்ததுன்னா அதை முடிச்சிடலாம்.
இல்லைன்னா இது கொஞ்சம் பார்க்கலாம். சரி, காலியான கல்லறை அல்லது வெறுமையான கல்லறை, இல்ல காலியான கல்லறை அல்லது வெறுமையான கல்லறை. கவனிங்க, மத்தேயு 28 நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வந்து வாசிப்போமே. அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலை போல வெண்மையாக இருந்தது. கல்லறை கிட்ட வர்றாங்க பாக்குறதுக்கு. அப்போ ஒரு தேவதூதன் வந்துட்டு அவனுடைய ரூபம் மின்னலை போல வெளிச்சத்தை போல இருந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். காவலாளர் அவனுக்கு பயந்து திடுக்கிட்டு செத்தவனை போல் ஆனார்கள். தூதன் அந்த பெண்கள், என காலையிலே போயிட்டாங்க அந்த பெண்கள். ஐயோ, கல்லறை புரட்டி போடுற காலையிலேயே, ஆனா தேவதூதன் வந்து அதை செய்ததை நம்ம பார்க்கிறோம். சரியா? ஏற்கனவே புரட்டப்பட்டதாக ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இருக்கட்டும். சரி, இப்போ அந்த தூதனை பார்த்து அவன் அந்த போர் சேவன் செத்தவன் போல விழுந்துட்டான். கவனிங்க, அப்ப தூதன் பார்த்துட்டான், இந்த பெண்கள் வீட்டுக்கு விழுந்துடக்கூடாது. அவன் பெரிய போர் சேவகனே விழுந்துட்டான் ஐயா. ஆனா இந்த பெண்கள் விழல, பயந்தாங்க. உண்மைதான் இல்ல? அப்ப இந்த தூதன் சொல்றான் அவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதீர்கள். இவன் மாதிரி பயப்பட வேண்டாம். இந்த போர் சேவகனை போல, காவலனை போல நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு கல்லறைக்கு வந்தீங்க. அவன் காவல காத்துக்கிட்டு இருக்கான். இயேசு உயிரோடு வந்தா புடிச்சிடலாம், அல்லது உயிர் தெழுவான்னு சொல்லியிருக்காருல, விடக்கூடாது, அவர் உயிர் தெள மாட்டாரு அப்படின்னு அவன் நம்பிக்கை. வந்தாலும் பாத்துக்கலாம். ஆனா தேவதூதன் வந்தாலே அவன் செத்தவன் போல கீழே விழுந்துட்டான். இந்த நிகழ்வை பார்த்து அந்த பெண்கள் பயந்திருப்பாங்க இல்லையா? அப்ப தூதன் சொல்றான், நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்பதை அறிவேன். சூப்பர், பாருங்களேன். நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். தேவதூதன் யார் போய் சொன்னாங்களா? ஆனா அவங்க வந்ததை தேவதூதன் அறிந்திருந்தான். பரலோகத்துல இருந்து கீழே இறங்கி வந்துட்டான். இயேசுவின் உயிர்த்தெழுதல்ல இந்த பெரிய தலைவர்கள் வந்தா, கலெக்டர் வந்தாலும் சரி, மந்திரிகள் வந்தாலும் சரி, கவர்னர் வந்தாலும் சரி, இல்ல ஒரு சலிட் அடிப்பாங்க ரெடியா அவர் அந்த தலைவரை வரவேற்கிறதுக்கு மாதிரி. அப்போ இயேசுவை வரவேற்கிறதுக்கு, இயேசுவை உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற செய்தியை சொல்லவும் சலிட் அடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். சும்மா ஒரு சின்ன கற்பனையில அதுக்காக தேவதூதன் வந்துட்டான். இப்போ இந்த தூதன் சொல்றான், நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். எனக்கு தெரியும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை, அந்த சரீரத்தை தேடுகிறீர்கள், மரித்த இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை. நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கீங்க, அவர் இங்கே இல்லை. எல்லாரும் நீங்க சொல்லிக்கீங்க. எல்லாரும் வந்து என் முன்னால சொல்லணும்ல நீங்களே, அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில், மரித்த பிணமாக, செத்த சரீரமாக இந்த கல்லறையில் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. வசனம் சொல்லுகிறது, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை. கல்லறை எப்படி இருக்கு? கல்லறை காலியா இருக்கு. கல்லறை எப்படி இருக்கு? கல்லறை வெறுமையா இருக்கு. ஆகவே அவர் இங்கே இல்லை சொல்லிட்டு தூதன் சொல்றான், அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தேவதூதன் சொல்றார், அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்படின்னா காலியான கல்லறை, வெறுமையான கல்லறை, மரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இல்லாத கல்லறை. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்துட்டார். இல்ல, அடுத்த வசனம் பாருங்க, வாசிங்க.
அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இல்ல இந்த இடத்துல தேவதூதர் கர்த்தர் அப்படிங்கறத அங்கீகரிக்கிறார். மனுஷனா மரித்தார், இப்ப தேவதூதர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பாருங்களா, அந்த தெய்வீகத்தன்மை உயிர்த்தெழுதலில் அவருடைய தெய்வீகத்தன்மை வெளிப்படுகிறது. அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எப்படி? கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சரி, ரெண்டாவது, இப்ப நம்ம படிச்ச அந்த வசனத்தை மறுபடியும் முதல்ல என்ன? காலியான கல்லறை. காலியான கல்லறை. ரெண்டாவது, தூதர் அறிவிப்பு. அவர் இங்கே இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. மத்தேயு 28:3-6 அவர் இங்கே இல்லை. என்ன செய்யறாங்க தூதர்கள்? தூதரின் அறிவிப்பு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு பாருங்க அடையாளங்கள் அல்லது உயிர்த்தெழுதின் உண்மைகள். ஒன்று, தேவதூதன் வந்து காலியான கல்லறை அங்க இல்லைன்ட்டு அப்படி. அடுத்தது அறிவிப்பு, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்துட்டார். 2, மூணாவது, அவரால் விட்டு செல்லப்பட்ட துணிகள். கொஞ்சம் அது மேல இருக்கும், பையில் அப்படி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், இதை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. அவரால் விட்டு செல்லப்பட்ட துணிகள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம் என்ன? காலியான கல்லறை ஒன்று. இரண்டாவது, தேவதூதனுடைய அறிவிப்பு, சாட்சிய அறிவிப்பு. மூன்றாவது, அவரால் விட்டு செல்லப்பட்ட துணிகள். இப்ப அந்த துணியை உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்குதான் பாஸ்டமா எடுத்துட்டு வர சொன்னேன். கவனிங்க. இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்துல, யோவான் 20ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் பொழுது கவனிங்க, இந்த பாத்தீங்களா, இந்த துணிதான். தெரியுதா? தெரியுது பாஸ்டர். ரைட். இந்த துணி பிரேயர் ஷால். ரைட். கவனிங்க, மூன்றாவது அடையாளம். இத சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். அவரால் விட்டு செல்லப்பட்ட துணிகள். இப்ப இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் முக்கியமான ஒரு பகுதி பாருங்க. நிறைய பேர் இத சொல்ல மாட்டாங்க. இந்த துணிகள் சில வேளையில சொல்லும் பொழுது துணிகள் ஹீப்ரு தெரிஞ்சவங்க கூட சிலர் பேசும் பொழுது நான் கவனிச்சிருக்கேன், யூடியூப்ல தப்பா பேசியிருக்காங்க. தப்புன்னா அவங்க வேற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல கொஞ்சம் உண்மை இருந்தாலும் எங்களுடைய ஆசிரியர் டாக்டர் கால்கோக் ரொம்ப ஒரு வேத பண்டிதர், ஹீப்ரு டீச்சர், எபிரேய வேத பண்டிதர். அவர் டீச் பண்ணது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு நாள் உங்களுக்கு வேணா நான் எடுக்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த துணி பிரேயர் ஷால் அப்படிம்பாங்க. இதுக்கு பேரு எபிரேய மொழியில தலித்தும்பாங்க. எங்க சர்ச்சில் எல்லாம் இதை நான் பேசியிருக்கேன். எங்க சர்ச்சில் உள்ளவங்களுக்கு இது தெரியும். இந்த துணியை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த பிரேயர் ஷால். சரி, யோவான் 20ஆம் அதிகாரம் 3 நம்ம 8 முடிய வாசிப்போம். அப்பொழுது பேதுருவும் பாருங்க, அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு ஓடினார்கள். பேதுருவும் இன்னொருத்தனும் 2 பேர் சேர்ந்து ஓடி இருக்காங்க. உங்க ஓட்ட பந்தயத்துல நீங்க ஓடி இருப்பீங்க, நானும் ஓடி இருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருப்பேன். அப்போ நான் ஓட்டத்துல ஃபர்ஸ்ட் எல்லாம் வருவேன். இங்க பேதுரு கூட ஓடுறாரு. ஓடும் பொழுது 2 பேரும் ஒருமித்து ஓடினார்கள்.
பேதுவை பார்க்கிலும் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி, அவன் கொஞ்சம் சின்ன வயசு, அதனால கொஞ்சம் துரிதமா வேகமா ஓடி இருக்கான். நல்லா ஓடி பழக்கம் போல் இருக்கு. மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து, நல்லா கவனிங்க, முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து, கவனிங்க, என்ன செஞ்சானா, அந்த சீசன் முன்னால போய் பார்த்தான். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த பகுதி உயிர்த்தெழுதலுக்கு ஒரு முக்கியமான அடையாளம். நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க, தெரியவும் தெரியாது. முந்தி கல்லறையில போய் என்ன செய்தான், குனிந்து பார்த்தான். உள்ள போனானா, வசனம் சொல்லுது, சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. கவனிச்சிங்களா? அப்ப எங்க இருந்து பார்த்திருக்கான்? கல்லறைக்கு வெளியே இருந்து குனிந்து பார்த்தான், சீலைகள் கிடக்கிறதை பார்த்தான். அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய, அதாவது சரீரத்தில் சுகந்த வர்க்கமிட்டு அதை பதப்படுத்தி அதை அப்படியே சேலையில சுற்றி இருந்தாங்க. நல்ல கவனிங்க, சுற்றி இருந்தார்கள். அந்த சேலைகள் அப்படியே அங்க இருக்குது, சீலைகள் கிடக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இல்லை. சரி, இவன் குறிஞ்சு பார்க்கிறான், சீலைகள் கிடக்கிறதையும். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து, அடுத்தது சீமோன் பேதுரு கொஞ்சம் மெதுவா ஓடி வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, இப்ப இவன் வெளியே இருந்து பார்த்தான். சீமோன் பேதுரு எங்க போனா, கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும், கவனிச்சுக்கலாம், சீலைகள் கிடக்கிறதையும் உள்ள போயிட்டான். இப்போ சீலைகள் கிடக்கிறதையும் அவர் தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி அல்ல, மடித்து, ஆங்கிலத்துல ஃபோல்டட் வரும்ல. சரி, அப்போ இந்த தலையில சுற்றப்பட்டிருந்த சீலை எது? இதுதான் தலையில சுற்றப்பட்டிருந்த சீலைகள். கவனிங்க, இதுதான் இந்த தலையில சுற்றப்பட்டிருக்க இந்த சீலை மடித்து தனியே வைக்கப்பட்டிருந்துச்சாம். கவனிங்க, இப்போ ஒரு உண்மையை சொல்லித்தரேன். இந்த சீலை இருக்கு பாத்தீங்களா, இந்த சீலைய 12 வயது நிரம்பி 13வது வயது வந்த ஒரு சிறுவனுக்கு பார் மிட்ஸ்வா அப்படின்னு வைப்பாங்க. இப்படி இந்த கவனிச்சிங்களா, பார் மிட்ஸ்வா தலையில போட்டு தோராவை கையில கொடுப்பாங்க. யூதர்கள் பயன்படுத்துகிற தோராவை கையில கொடுப்பாங்க. இப்படி போட்டு இது தலையில போடுறது, பிரேயருக்கு போடுவாங்க. அது இந்த சேலைய மரித்த பிறகு என்ன செய்வாங்க தெரியுமா? இது பேர் தலித் ஹீப்ருல. மரித்த பிறகு இந்த தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதான் என்னன்னா ஜீட் அப்படிம்பாங்க எபிரேய மொழியில. ஜீட் இந்த தொங்கல் தெரியுது பாத்தீங்களா, இதுக்கு தொங்கல், இங்கிலீஷ்ல டாசில் அப்படிம்பாங்க. இதுல 4 மூலையில இதே மாதிரி இருக்கும். இப்ப மரித்த பிறகு ஒருத்தர் மரித்த உடனே என்ன செய்வாங்க கவனிங்க, மரித்த உடனே இந்த ஒரு பகுதிய இந்த பாத்தீங்களா, இந்த பாத்தீங்களா, இத கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. கட் பண்ணி தூக்கி போட்டு இந்த பிரேயர் ஷாலை மூடிடுவாங்க இறந்தவங்க மேல. ஏன் அப்படின்னா, இது முத 12 வயது முடிந்த ஒரு இளைஞனுக்கு, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு பார் மிட்ஸ்வா, பெண்ணுக்கு பேட் மிட்ஸ்வா அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த சேலை தலையில போட்டு அந்த சேலை இந்த 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 பிரேயர் ஷால் சேலைன்னு போட்டிருக்கு. இந்த பிரேயர் ஷால் ஒருத்தர் மரித்துட்டா இந்த ஒரு மூலையில இருக்கக்கூடிய இந்த இந்த தொங்கலை கட் பண்ணி தூர போட்டு மூடிடுவாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த முதல் இந்த பிரேயர் ஷாலை போடும் பொழுது இவள் கட்டளையின் மகள், கட்டளையின் மகன், கட்டளைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு இந்த பிரேயர் ஷாலை போட்டு தோராவை கொடுக்குறாங்க. மரித்த பிறகு கட்டளையின் மகன் அல்ல, கட்டளையின் மகள் அல்ல. ஏன்? இப்போ மரிச்சாச்சு, செத்துட்டாங்க. அப்ப இனி கட்டளைக்கு கீழ்ப்படித்து கட்டளை கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அந்த இதை கட் பண்ணி, இந்த பிரேயர் ஷாலுடைய இதை கட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க. போட்டுட்டு தலையில அந்த இதுல மூடிடுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்த உடனே இந்த சேலை என்ன பண்ணாங்க, தலையில சுத்தி, மற்றதெல்லாம் வேற சேலை, வேற துணி, இது மட்டும் பிரேயர் ஷால் தலையில போட்டு அதை மடித்து வைத்திருந்தார். அது என்ன தெரியுமா? எதுக்கு மடிச்சு வச்சிருந்தாங்க தெரியுமா? ஏசியா மடிச்சு வச்சுட்டு போனார். அவருதான் அதை செஞ்சார். கவனிங்க ஒரு நிமிஷம். இப்போ நீங்க பாக்குறீங்க, இந்த தொங்கல் பாக்குறீங்க. இந்த பிரேயர் ஷால என்ன பண்ணுவாங்கன்னா, கவனிங்க, ஒரு யூதன், நல்லா கவனிங்க, ஒரு யூதன் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது டேபிள்ல இதை மடிச்சு இந்த தொங்கல் தெரியும்படி மடிச்சு அப்படி வச்சிருவாங்க. டேபிள்ல இருக்கும். அப்போ வெளியே இருந்து உள்ளே வரும் பொழுது, வேற ஒருவன் வீட்டுக்கு வரும் பொழுது, இந்த டேபிள்ல மடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த பிரேயர் ஷால், இந்த தொங்கல் முன்னால வாசல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எதுக்கு அடையாளம்னா, அந்த வீட்டில் உள்ள யூதன் மனைவியிட்ட நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வருவேன் என்பதற்கு அடையாளம். ஆமேன், வருவேன் என்பதற்கு அடையாளம். அப்ப இதை பார்த்தோன்னே, ஒரு வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு, அதுக்கு அடையாளம். வெளியே போயிருக்காரு, திரும்ப வருவேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். நான் சொல்றது புரியுதா? நீங்க முடிச்ச உடனே நீங்க உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். அடையாளம். இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு, நல்லா கவனிங்க, யூத பாரம்பரியத்தின்படி, யூத முறைமையின்படி, ஒரு யூதன் தன் மனைவி கிட்ட வெளியே போயிட்டு வர்றேன்னு சொல்லி போயிட்டு திரும்பி வருவேன் என்பதற்கு அடையாளமாய் இந்த பிரேயர் ஷால டேபிள்ல மடிச்சு, அந்த பிரேயர் ஷால்ல உள்ள அந்த டாசில், அந்த ஜீட் அப்படிங்கிற எபிரேய பதத்தினுடைய அந்த டாசில் நேர தெரிகிற மாதிரி மடிச்சு வச்சுட்டு போவது போல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அதை மடிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதனுடைய அடையாளம் என்ன? கல்லறையில மடிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதனுடைய அடையாளம் என்ன? நான் உயிர் தெழுந்து போயிருக்கேன், அது மட்டும் இல்ல, திரும்பி வருவேன். எதற்காக? மணவாட்டிக்காக வருவேன் அப்படிங்கிற அடையாளத்துக்காக மடிச்சு வச்சுட்டு போனார். சரி, மடிச்சு வச்சுட்டு போனாங்களே, ரைட், அது இருக்கட்டுங்க பாஸ்டர், நீங்க சொன்னது ரைட், அது யூத கலாச்சாரத்தின்படி உண்டு. இயேசு கிறிஸ்து அப்படியே சிலுவையில மரித்த பிறகு கல்லறைக்குள்ள அதை மடிச்சு வச்சுட்டு வெளியே போயிருக்காரு. அவரு பிரேத சீலையெல்லாம் அவர்கிட்ட இல்ல. அவர் வெளியே போகும்போது எப்படி போனாரு? நிர்வாணமா இல்ல, அவருக்கு வேற ஒரு வஸ்திரம் இருந்தது. அவர் ஒரு நீதியின் வஸ்திரம் இல்ல, சரியா? சரி, மடிச்சு வச்சுட்டு போனார். இதுதான் அடையாளம். இப்ப பாருங்க, கவனிங்க, முடிக்க போறேன். வாசிப்போம். யோவான் 20:3-19 உள்ளே போய் பேதுரு உள்ளே போய் சீலை கிடைத்தான், ஆனாலும் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலையில் கிடக்கிறதையும், அவர் தலையில சுற்றி இருந்த அந்த பிரேயர் ஷால் தனியா வைக்கப்பட்டிருக்கிறதையும்,
மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் மற்ற சீலையோட இல்ல, தனியா வச்சிருக்காரு. ஒரு யூதன் டேபிள்ல மடிச்சு வச்சுட்டு போறது போல இவர் ஆண்டவர் மடிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீசனும் இப்ப கவனிங்க முந்தி கல்லறின் இடத்திற்கு வந்த மற்ற சீசனும் உள்ளே பிரவேசித்து அப்பொழுது இப்பதான் உள்ள போறான். குனிஞ்சு பார்த்தவன் இப்ப என்ன பண்றான்? உள்ளே போறான். உள்ளே போய் கண்டு விசுவாசித்தான். என்ன சொல்றதுக்கு கவனிங்க. கண்டு விசுவாசித்தான். இப்ப நீங்க முடிஞ்சோடனே எனக்கு பேசணும். கண்டு விசுவாசித்தான். எதை கண்டு விசுவாசித்தான்? இந்த பிரேயர் ஷாலை கண்டு விசுவாசித்தான். புரியுதா? எதை கண்டு விசுவாசித்தான்? மத்த சீலையெல்லாம் இல்ல, இதை மடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறது அப்படியே பார்த்து அதை கண்டு விசுவாசித்தான். உயிர்த்தெழுதலின் உண்மை, உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம் இந்த பிரேயர் ஷால். இதை கண்டு மற்ற சீஷன் உள்ளே போய் கண்டு விசுவாசித்தான். இந்த பிரேயர் ஷாலை கண்டு விசுவாசித்தான். ஒரு யூதன் மடிச்சு வச்சுட்டு வீட்டுல இருந்து புறப்பட்டு திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போறதுக்கு அடையாளமா மடிச்சு வச்சுட்டு போன அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மடிச்சு வச்சுட்டு போயிருக்கிற இந்த சீலையை கல்லறைக்குள்ள போய் மற்ற சீஷனும் உள்ளே போய் அதை கண்டு அதை பார்த்து விசுவாசித்தான். இயேசு உயிர்த்தெழுந்தார், விசுவாசித்தான். இயேசு உயிர்த்தெழுந்தார், விசுவாசிச்சான். ஆமீன். சரி, 3 காரியத்தை பார்த்தோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளம். மீதியான காரியம் மற்றதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபுல்லா பாடத்தை முடிக்க போறோம். ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்ப என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க பார்ப்போம். இந்த உயிர்த்தெழுதல் 3 பாயிண்ட் சொன்னமே, இப்ப இந்த பிரேயர் ஷாலை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? உள்ள போய் கண்டு விசுவாசம். ஒரு 5 நிமிடம் மட்டும் கொஞ்சம் நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் அதிகமா. சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. Praise the Lord, Pastor. பிந்து சொல்லுங்கம்மா. அப்புறம் வேற யாரும் பிரைஸ் லார்ட் சொன்னீங்க? ஆமாங்கய்யா. இத வந்து ஹீப்ரூல வந்து தலித்துன்னு சொல்றாங்க. இந்த ஷால், பிரேயர் ஷால. ஆமா. அந்த டாசல்ஸ் வந்து ஜீசின்னு சொல்றாங்க. ஜீட் சொல்றாங்க. சோ ஜீட் சொல்றாங்க. இத வந்து எப்பவுமே வந்து யூதர்களோட முறையில அந்த டாசல்ஸ் வந்து ஒரு யூதன் வந்து அவங்க வீட்டை விட்டு வெளில போறாங்க அப்படின்னா அந்த டாசல் முன்னாடி தெரியற மாதிரி அதை மடிச்சு வச்சுட்டு போவாங்க. டேபிள்ல மடிச்சு வச்சுட்டு போவாங்க. சோ அது மாதிரி வந்து நான் அந்த மாதிரி உயிர் தெழுந்துட்டேன், மறுபடியும் நான் வருவேன், மனவாட்டிக்காக வருவேங்கிறத நம்மளுக்கு வந்து காட்டுறதுக்காக சீஷர்கள் வந்து அதை கண்டு விசுவாசிக்கிறதுக்காக அந்த டாசல்ஸ் தெரியற மாதிரி கர்த்தர் வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. வெரி குட். ஃபோல்ட் பண்ணி, வெரி குட். அதான் கரெக்ட். ரொம்ப சந்தோஷம். அருமையா சொன்னீங்க. நல்ல ஒரு வெரி குட், வெரி குட். அத உள்ள போய் அவன் கண்டு விசுவாசிச்சான். அதை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். 2வது போய் முந்தின வந்த அந்த சீஷர்கள் வந்து அதை வந்து கண்டு அதை வந்து விசுவாசிச்சாங்க. அப்படியே அந்த ஹவுஸ்ல வச்சது மாதிரி அதை கண்டு விசுவாசிச்சான். உயிர் தெரிஞ்சுட்டாருன்னு நம்பிட்டான். அதுக்கு பாருங்க, கண்டு விசுவாசிச்சான். வெரி குட், சூப்பர் சூப்பர். தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, காட் பிளஸ் யூ. அடுத்தது வேற யாராவது சொல்றீங்களா? பிரதர், ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து பேசுனீங்களே. ஆமா பாஸ்டர், உயிர்த்தெழுதின் அடையாளம் மீண்டும் வருவேன்ங்கிறதுக்கு அந்த பிரேயர் டவல் பாஸ்டர். ரைட். அந்த பிந்துஸ் மகா என்னம்மா அது? நீங்க சத்தம் பேசுறது கேட்கல. பிரேயர் ஷால் ஒண்ணு எனக்கும் வேணுமே, அதை எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல கேள்வி. சரி, இஸ்ரேலுக்கு யாராவது போகும்போது நான் சொல்றேன். இது வந்து இஸ்ரேல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் போகும்பொழுது இது கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு அது அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை நான் டீச் பண்றதுக்காக நான் வச்சிருக்கேன். இதுல ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு அது சுருக்கம் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன். ரைட், ஓகே. சரி, வாய்ப்பு இருந்தா நான் வாங்கிட்டேன். ஓகே, நம்மளுடைய நேரம் நிறைவடைந்து விட்டது. ஓகே, அடுத்தது ஒண்ணு சொல்றேன், ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த வருஷத்தின் இது வந்து
ஆமா, இறுதியான ஒரு கிளாஸ். இனி நமக்கு டிசம்பர்ல இல்ல, ஜனவரியில தான். நம்ம இனி உங்களை நான் சந்திப்பது அடுத்த வருடத்தில் சந்திப்பேன். சரியா? ஓகே, அடுத்த வருஷத்தோடு சந்திப்பேன். இனி லீவு தான். நம்ம இந்த டிசம்பர்ல 2 கிளாஸ் வந்தோம். இது வந்து இறுதி நிறைவான பகுதிக்கு வந்திருக்கோம். இது லாஸ்ட் கிளாஸ். இனி இந்த டிசம்பர்ல கிளாஸ் இல்லை. இனி உங்களை நான் அடுத்த வருஷத்திலே புத்தாண்டிலே 2025 நான் பார்ப்பேன். மறுபடியும் இதனுடைய தொடர்ச்சி வரும். என்னுடைய கிளாஸ் முடிச்ச உடனே அடுத்த வேற ஆசிரியர் பாடங்களை நடத்துவார். ஓகே, தேங்க்யூ. God bless you.